கொஞ்சம் விவசாயம் கம்மி. ரெண்டாயிரம் ராஜஸ்தான், குஜராத் புதுசுன்னு ஸ்டார்ட் ஆகாதனால மத்திய பிரதேசத்தில் மட்டும் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இருக்குது. போன வருஷம்லாம் ஒரு 200 to 300 இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 300 to 400 இருக்குது. இன்னும் அடுத்து இந்த ராஜஸ்தான், குஜராத் கொஞ்சம் புதுசு ஒரு இந்த மாதம் கடைசி மார்ச் ஃபர்ஸ்ட்டில், அப்போ மார்ச்சில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னால ஒரு குறைஞ்ச 150 இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக கூடிய 300 வரைக்கும் இருந்துச்சு டிசம்பர் வரைக்கும். இப்போ ஜனவரி, பிப்ரவரி 2 மாதம் கூட இருக்குது. ஆனால் மார்ச்சில் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக வரச்சில கொஞ்சம் மார்ச்சில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில்லறை வாங்குறவங்க ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. 1 கிலோ வாங்குறவங்க ஒரு 1/4 கிலோ 100 அப்படி வாங்குற மாதிரி இருக்கிறதுனால சேல்ஸ் வந்து கம்மி. விவசாயிக்கு வந்து அங்கே ஆக்ஷன் மார்க்கெட்டு ஒரு 300 ரூபா அப்படிங்கிற அவங்களுக்கு பைசாவாகிடும். காலையில் ஆக்ஷன்னா ஈவினிங் பைசா ஆகிடும். வாங்கி விற்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே சேர்த்து விற்கிறதுக்கு வர்றது எல்லாமே சிரமம். சில்லறை கடை வந்து மொத்த கடை வரை எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிரமமான பிஸ்னஸாக இருக்குது. கம்மியாக மார்ச்சில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம கூட வாங்குற இந்த பெரிய குழம்புக்கு வடுகுப்பட்டியில் வாங்குகிறோம். ஏன்னா அங்கேருந்து வரச்சில வெயிட் சாக்டேஜ் இங்கே மொத்த சேல்ஸ் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக விற்கும். வெயிட் சாக்டேஜ் ரேட்டு கம்மியாகிற ஒரு ஐடியா. சேல்ஸும் கம்மி. எவ்வளோ ஹை ரேட் இருக்கிறதுனால சேல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வடுகுப்பட்டியில் வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.